நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூட்டர் செக்மெண்ட் டயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற டயர் பிராண்ட் வந்து சியட் பிராண்டில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த சியட் பிராண்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இது மூலம் சியட் பிராண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவங்களோட வந்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 11,315 கோடி வியாபாரம் பண்ணுறாங்க. லாபம் 200 கோடி வருஷம் பார்க்குறாங்க. இவங்க இந்தியாவில் 4,500 டீலர்ஸும் 51,000 சப் டீலர்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. இந்தியாவில் 6 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. ஒரு நாளைக்கு 1,40,000 டயர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்குது. இப்போ டயர் பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்குற டயர் வந்து சியட் பிராண்டில் மைலேஜுங்கிற பேட்டில் பார்க்குறோம். இந்த டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 90, 100, 10. இது வந்து மைலேஜுங்கிற பேட்டில் இருக்குது. இந்த மைலேஜுங்கிற பேட்டில் வேறு என்னென்ன சைஸில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.25 18, 300க்கு 18, 2.9 16, 91 12, 300க்கு 17. இந்தமாரி டயர் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜுங்கிற பேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து டியூப்லெஸ் மாடலு. இந்த டயரோட இது வந்து ஒரு பேக் வீல் ஃபிட்மெண்ட் டயரு. இந்த டயரோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும். டயரோட மேக்ஸிமம் லோடு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோ வரைக்கும் தாங்கக்கூடியது. டயரோட மேக்ஸிமம் ஏர் பிரஸ் எவ்வளோ இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 36 PSI வச்சுக்கலாம். இந்த டயரோட சைஸ் வந்து எந்தெந்த ஸ்கூட்டருக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா, டியோ, அசஸ், ஃபேஷனோ, ஆல்ஃபா, ப்ளஸர் இந்த ஸ்கூட்டருக்கு வந்து பேக் வீலுக்கு வந்து இது கரெக்டாக ஃபிட்மெண்ட் ஆகும். டயருடைய வாரண்டி பற்றி சொல்லணும்னா 3 வருஷம் அன்கண்டிஷனல் வாரண்டி கொடுக்குறாங்க. டயர் வாங்கும்போது டயரை சியட் ஒரிஜினல் வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாங்கின டேட்லேருந்து 3 வருஷம் அன்கண்டிஷனல் வாரண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா டயர் மேனுஃபேக்சரிங் டேட்டில் இருந்து வாரண்டி வந்து எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு வாரண்டி வேணும்னா டயர் சியட் வெப்சைட்டில் இருந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். டயரோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் டயர் தரக்கூடிய டயருங்க. இது வந்து தோராயமாக ஒரு 12,000 15,000 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து இந்த டயர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல கிரிப்பு, ரோட் கான்டாக்ட் நல்லா இருக்கக்கூடிய டயருங்க. சிஎட்டில் மைலேஜுங்கிற பேட் வந்து நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய டயருங்க. இந்த டயர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டயரை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டயரில் எவ்வளோ கிலோமீட்டருக்கு கிடச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இதுபோல் டயர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.